வணக்கம் நண்பர்களே. பொதுவாக ஒரு படத்துக்கு போகணும்னா ஒரு குறைந்தபட்ச விருப்பம் இருக்கணும். இந்த படத்தை பார்க்கணும், இந்த படத்தில் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க, அல்லது இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு, ஏதோ சம்திங் என்ஜாய் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு போவாங்க படத்துக்கு. அந்த மாதிரி நம்பிக்கையோ விருப்பமோ துளியும் இல்லாமல் ஒரு படத்தை பார்க்க போகிறதுங்கிறது ஒரு கொடுமை. அப்படி ஒரு கொடுமையை அனுபவிச்சுட்டு உங்ககிட்ட பேசுகிறேன். இந்த ஜனநாயகன் திரைப்படம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இது எந்த வகையிலும் மனதை கவர்கிற அல்லது எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிற ஒரு படம் இல்லை. அப்படி தெரியல. பொதுவாகவே ஒரு படத்துக்கு ஒரு டிசைன் ரிலீஸ் பண்றாங்கன்னா அதுல இருந்தே ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டுரும். ஒன்றும் இல்லை, இப்போ சிவகார்த்திகேயன் படம் பராசக்தி அப்படின்னு தலைப்பு அறிவிச்சாங்க. அப்ப இருந்தே என்னவா இருக்கும், ஏன்னா பராசக்தி வச்சுட்டாங்களே, மொழிப்போர் பற்றிய படமா, இப்படி பல கேள்விகள் இருந்தது. நாளாக ஆக அந்த எதிர்பார்ப்பு கூடிக்கிட்டே போச்சு. அந்த படம் பார்க்கும்போது அது தமிழின் மிகச்சிறந்த படங்களில் ஒன்றா நமக்கு தெரிஞ்சிடும். அந்த ஈர்ப்பு பார்க்கும்போது ஒரு டிசைன் ரிலீஸ் ஆகும்போதே ஒரு படம் எப்படி இருக்குன்ற ஒரு ஒரு அறிகுறி நமக்கு தெரிஞ்சிடும்ல. இப்போ தர்மன் அந்த டைட்டில் ரிலீஸ் ஆன போதே அந்த பாசிட்டிவ் வைப் எல்லாருக்கும் கிடைச்சது இல்லை. அது போல தான். ஸோ அப்படி எதுவுமே ஏற்படுத்தாத படம் எதுன்னா அது ஜனநாயகன். ஏன்னா கோட்டு படம் ரிலீஸ் ஆகி அங்கே மரநடி வாங்குது, எல்லா இடத்துலையும் போட்டு பொழக்கிறாங்க. கோட்டு இல்லாது பலியாடு அப்படின்னு வெட்டுறாங்க. அப்போது அதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஜனநாயகன் படத்தினுடைய போஸ்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போயே நான் சொன்னேன், இது எந்த வகையிலும் ஈர்ப்பை ஏற்படுத்தலை, எந்தவித எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தலை. இது ஏதோ ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த படத்தை இப்போ பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம இத்தனை நாள் என்ன சொல்லி வந்தோமோ, அந்த படத்தை பார்க்காம தான் இதெல்லாம் சொன்னோம். பல செய்திகள் நமக்கு தெரியாது, நம்மளா ஒரு கெஸ் பண்ணி தான் சொன்னோம். அவ்வளவா அந்த படத்தில் போய் பார்த்தீங்கன்னா உண்மை அப்படிங்கிறது புரியும். இந்த படம் முழுக்க முழுக்க விஜயனுடைய அரசியல் பிரச்சாரத்துக்காக எடுக்கப்பட்ட படம். இது விஜயனுடைய அந்த இமேஜை முடிஞ்ச வரைக்கும் ஊதி பெரிதாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட காட்சிகள் இவையெல்லாம். அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த படத்தில் விஜய் நடிச்சிருக்காரு, அது சொல்ல தேவையில்லை, அவர் தான் ஹீரோ. அதுக்கு அடுத்து அவருக்கு நிகராக அல்லது அவரை விட ஒருபடி சிறந்த நடிப்பு அப்படின்னு சொல்லலாம், அது பாபி தியோல். அதுக்கடுத்து பிரகாஷ் ராஜ், கௌதம் வாசுதேவ் மேனன், மமிதா பைஜு அண்டு இந்த பூஜா ஹெக்டே, அது ஒரு கருவேப்பிலை, இந்த பூஜா ஹெக்டே, இப்படி பலர் நடிச்சிருக்கிற இந்த ஜனநாயகன் திரைப்படம் கடந்த ஆண்டு வெளியாக வேண்டியது. தேர்தலுக்காக அவங்க பிரச்சாரத்துக்கு உதவுன்னு சொல்லிட்டு பொங்கலுக்கு வச்சாங்க. பட் பொங்கலுக்கு அந்த படத்தை வரவிடாமல் பொங்கல் வச்சாங்க பாஜக அரசு. சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுக்காம 6 மாதம் இழுத்தடிச்சு, ஏன் இவர் முதலமைச்சர் ஆன பிறகு கூட இந்த சான்றிதழ் கிடைக்காம 2 மாதம் கழித்து தான் சான்றிதழ் கொடுத்து அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த படத்தினுடைய கதை என்ன, ஏதாவது இருந்தால் சொல்லலாம். பகவந்த் கேசரின்னு தெலுங்குன்னு ஒரு படம் வந்தது, பாலகிருஷ்ணா நடித்த படம். அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எப்படி ட்ரோல் ஆச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பகவந்த் கேசரி அப்படிங்கிற படத்தை பார்த்துட்டு இந்த படம் போதும், தமிழ்நாட்டு ஜனங்க எவ்வளோ அடி முட்டாள்கள் அப்படிங்கிறத நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சபதம் எடுத்து விஜய் இந்த படத்தை ரீமேக் பண்ணியிருக்கார். நிஜமாகவே இவங்க ரசனையில் மேம்பட்டவர்கள், நல்ல படத்தை ரசிப்பாங்க, நல்ல அது கலைப்படைப்பு வந்தால் கூட நான் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் ரசிப்பாங்க, அல்லது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் குப்பையாக இருந்தால் தூக்கி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தெளிவான ரசிகர்கள் அப்படின்னு தமிழ்நாட்டு ரசிகர்களை பற்றி சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா. இவங்கெல்லாம் மர மண்டைங்க, சோத்தால் அடித்த பிண்டங்க, சினிமாவுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய அடிமைகிறவங்கெல்லாம். இவங்களை எப்படி நான் மூளையை செலவு பண்ணுறேன் பார், இவங்களை அந்த படத்தை எப்படி கொண்டாட வைக்கிறேன் பார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சே விஜய் செஞ்சிருக்கிற படம் தான் இந்த ஜனநாயகன் அப்படின்னு தோணுது. படத்தோட கதையெல்லாம் ஒன்றும் இல்லை, அதே பகவந்த் கேசரி கதை தான். அதாவது ஒரு முன்னாள் போலீஸ் ஆஃபீஸர் விஜய், அவருக்கு உதவுற இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் கௌதம் வாசுதேவ் மேனன். அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு தன்னுடைய தாயை இழந்து ஒரு விதமான பயத்தோடையே வாழ்கிற ஒரு ஸ்பெஷல் சைல்டு மாதிரி இருக்காங்க.
அந்த பெண்ணை வந்து இரக்கம் தருவையில் விஜய் கிட்ட ஒப்படைச்சிட்டு, எனக்கு ஒரு கனவு இருக்கு, என் பொண்ணு வந்து மிகப்பெரிய ஒரு இராணுவத்தில் ஒரு அதிகாரியை வரணும், அதை வந்து உன்னுடைய கையில் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த பெண்ணை அவர் இராணுவ அதிகாரியாக்க பாடுபடுறாரு. ஆனால் அந்த பெண்ணுக்கு அதில் விருப்பம் இல்லை. காரணம் அதனுடைய பயந்த மனநிலை. அந்த இராணுவ பயிற்சியில் வந்து அதற்கு ஈடுபாடு இல்லை. ஒரு கட்டத்தில் வந்து அரசியல் பிரச்சனை வந்து பெருசாகுது. அதில் நல்ல போலீஸாக இருக்கிற பாபி தியோல், நேர்மையான போலீஸாக இருக்கிற பாபி தியோல், நேர்மைக்கு கிடைக்கிற பரிசு வந்து துரோகம் தான், அவமானம் தான், அதனால் நம்மளும் வந்து கரப்டாக மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கரப்ட் பொலிட்டீஷியன் பிரகாஷ் ராஜோட சேர்ந்து வந்து அவர் ஒரு ஆயுதங்களை கடத்துகிற அந்த சாம்ராஜ்யத்தை வந்து அவர் பெருசாக்குறாரு. இந்த கூட்டத்தால் ஒரு கட்டத்தில் மமிதா பைஜு, அதாவது விஜய்க்கு மகளாக வளர்கிற அந்த மமிதா பைஜு கடத்தப்படுகிறார். அவங்களெல்லாம் வந்து அடித்து துவம்சம் பண்ணிட்டு இந்த பெண்ணை மீட்டு வருகிறார். மீட்டு வந்து அவரை வந்து இராணுவத்தில் பெரிய அதிகாரி ஆக்கினாரா. அதே போல் அரசியல் எதிரிகளை வந்து எப்படி எதிர்த்து வந்து போராடி அவர் ஜெயிக்கிறாரு. இந்த ஊழல் அரசியல்வாதிகளை எப்படி வந்து சாட்டையை எடுத்து வந்து அவர் அடித்து திருத்துறாரு அப்படிங்கிறத ஒரு கதையாக எடுத்திருக்காங்க. இப்போ நான் சொன்னது ஒரு கதையாக உங்களுக்கு தெரியுது இல்லையா? இந்த கதையை கோர்வையாக இதே மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா கூட அது ஒரு படமாக நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த படத்தை அப்படியெல்லாம் அவங்க பண்ணலை. அவங்களுக்கு தோணுனதையெல்லாம் வந்து காட்சியாக எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எதெல்லாம் விஜய்க்கு எலிவேஷன் கொடுக்கும், விஜய் பிம்பத்தை தூக்கி பிடிக்கும், விஜய்க்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு உதவும், விஜய்க்கு அந்த பாட்டு, விஜய் எந்த பாட்டை பாடினா அது ரசிகர்களை வந்து கூஸ்பம்பாக வைக்கும், அவங்கள கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டு போட வைக்கும், இப்படி யோசிச்சு 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 பல காட்சிகளை உருவாக்கியிருக்காங்க. இந்த காட்சிகளை எல்லாம் மொத்தமாக சேர்த்து உங்க தலையில வந்து திணிக்கிறாங்க. அதுதான் இந்த ஜனநாயகன் அப்படிங்கிற படம். நியாயமா இந்த படத்தை வந்து ஒரு படம் அப்படின்னு சொல்லக்கூடாது. இது ஒரு குப்பை. இதுல நான் வந்து இதை வந்து மிகையா சொல்லணும்னா அல்லது விஜயை திட்டணுங்கிறதுக்காகவோ நான் இந்த வார்த்தையை பயன்படுத்தலை. லிட்ரலி இது ஒரு கார்பேஜ் இந்த படம். ஏன்னா இந்த காட்சிகள் வந்து அவ்வளவு கொடூரமாகவும் அவ்வளவு குரூரமாகவும் உருவாக்கப்பட்டிருக்கு. இவ்வளவு வன்முறையா, இவ்வளவு சண்டைகளா, படம் முழுக்க சண்டைகள் தான். எந்திரிச்சு வெளியே வரும்போதே வந்து காலரை பிடிச்சி இழுத்து 2 குத்து வச்சு போடா வெளியே அப்படின்னு சொல்ற அளவுக்கு படம் முழுக்க சண்டை காட்சிகளை வந்து வச்சிருக்காங்க. அதுவும் ரத்தம் தெரிக்கிற ரொம்ப குரூரமான ரொம்ப 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 வக்கரம் பிடிச்ச ஒரு சண்டை காட்சிகள் அப்படின்னு தான் இதை சொல்லணும். இதுல ஒரு காட்சியில எம்ஜிஆர் வந்து படத்திலிருந்து அப்படி வெளியே வந்து சவுக்கை எடுத்து விஜய் கிட்ட கொடுத்து, என் தங்கமே நீ போய் இவங்களை சாட்டையில் அடிச்சு திருத்து அப்படின்னு சொல்றதா ஒரு காட்சி வச்சிருக்காங்க. அண்மையில விஜய் வந்து இந்த திருச்சி கிழக்குக்கு போனாரு. அப்படி போகும்போது எம்ஜிஆர் சிலைக்கு மாலை போட்டுட்டு எம்ஜிஆர் சிலை கிட்ட நின்று போஸ் கொடுத்துட்டு அவர் வந்து போன ஒரு காட்சியை பார்த்துருப்பீங்க. இந்த காட்சி வந்த உடனே சமூக வலைதளங்கள்ல ஏஐ உதவியோட ஒரு வேலை பண்ணாங்க. எம்ஜிஆர் வந்து ஆத்திரம் தாங்காம வந்து அந்த மாலையை கழட்டி வீசிட்டு தனக்கு மாலை போட்ட நபரை வந்து அடி அடின்னு அடிப்பாரு, எட்டி உதைப்பாரு, மிதிப்பாரு, கெட்ட வாரத்திலே திட்டி அனுப்புவார். யோசிச்சு பாருங்க, எம்ஜிஆர் கெட்ட வாரத்தில் திட்டி நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த வீடியோவில் இந்த மக்கள் அப்படி பண்ணாங்க. யாருன்னா தனக்கு மாலை போட்ட நபர் யாரு? விஜய் தான். அவரை வந்து எம்ஜிஆர் விரட்டுற மாதிரி வந்து அந்த காட்சி மாத்திருந்தாங்கல்ல. நியாயமாக எம்ஜிஆர் அப்படின்னு ஒருத்தர் உயிரோடு இருந்திருந்தா, இல்லை இவங்கெல்லாம் நம்புற மாதிரி எம்ஜிஆரோட ஆத்மான்னு ஒன்று உயிரோட இப்ப எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருந்தா, நிச்சயமா அந்த சவுக்கை எடுத்து திருப்பி அது விஜயத்தை அடிக்கும். அப்படி ஒரு கேவலமான காட்சி நிஜமாவே சகிக்க முடியாது. இந்த படத்துல பல காட்சிகளை திரையில பார்க்க முடியல. பல வசனங்கள் ஓடுது, விஜய் அப்படி வீராவசமா பேசுறாரு, அங்க காட்சிகள் அப்படியே நெஞ்சு நக்கிற மாதிரி காட்சிகள் அப்படின்ற மாதிரி சில காட்சிகள் வருது. அந்த நேரத்துல நம் கண்களால் திரையை பார்க்க முடியவில்லை, வெக்கப்பட்டு தரையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நீங்க அந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு வந்திருக்கா? பல படங்கள் இந்த மாதிரியான பெரிய ஹீரோக்கள் நடித்த படங்கள்ல பல காட்சிகள் வந்து சகிக்க முடியாது. அந்த நேரத்தில் நம்மளால அந்த ஸ்க்ரீனே பார்க்க முடியாது. ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்த்துக்கிட்டு இருப்போம், பல்ல கடிச்சிக்கிட்டு இருப்போம்ல. இந்த படத்துல 90% காட்சிகளை அப்படித்தான் உட்காந்து பார்க்க முடியுது. 90% காட்சிகள் நான் லிட்டரலா சொல்றேன். இப்போ ஒருத்தனை உனக்கு இந்த ஆளை இந்த விஜயை பிடிக்காது, விஜய் படம் பிடிக்காது, அதனால நீ இப்படி பேசுறியா அப்படின்னு கேட்கலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் பீஸ்ட் படம் பார்த்தேன்.
இந்த பீஸ்ட் படத்தை பார்த்துட்டு நான் ரிவ்யூவும் பண்ணியிருக்கேன். பிடிக்கலன்னா பிடிக்கலன்ற காட்சிகள் சொல்லியிருக்கேன், பிடிச்ச காட்சியை நான் சொல்லியிருக்கேன். லியோ படத்தை கூட நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், பிடிக்காத காட்சிகள் சொல்லியிருக்கேன், பிடிச்ச காட்சிகள் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த கோட்டு, கடைசியா வந்த கோட்டு, அது ஒரு பெரிய குப்பை. அதை விட பெரிய குப்பை எதுன்னா இந்த ஜனநாயகம். அப்படித்தான் வந்து காட்சிகளை வந்து அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இவ்வளவு வன்முறை காட்சிகள்லாம் ரொம்ப ரொம்ப ஆபத்து. அதை விட முக்கியம் என்னன்னா, இந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாடுகிற விதம் இருக்க, அது உண்மையிலே ரொம்ப வருத்தமா இருக்கு, பயமா இருக்கு. அப்போ இந்த மக்களுடைய உண்மையான அந்த மனநிலை இதுதானா? நம்ம நினைக்கிற அந்த தமிழ்நாடு இது இல்லையா? நம்ம மனசுல ஒரு எண்ணம் இருக்குல்ல இந்த இளைஞர்களை பற்றி, அந்த எண்ணத்துக்கு அந்த மதிப்பீட்டுக்கு இவர்கள் ஏற்றவர்கள் இல்லையா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புது இந்த படத்தை இவர்கள் எல்லாம் பார்க்கிற விதம், இந்த படத்தை இவங்க எடுத்துட்டு போற விதம். இந்த படத்துல நடிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபி தியோல் தான் வந்து நம்பர் 1. ஏன்னா ஒரு தேர்ந்த ஒரு முதிர்ச்சியான ஒரு நடிப்பை அவர் தான் கொடுத்துருக்காரு. அது வந்து நல்லவராக இருக்கும்போதும் சரி, அவர் எதிர்மறை கேரக்டராக மாறும்போதும் சரி, சிறந்த நடிப்பு கொடுத்துருக்காரு. அதே போல் பிரகாஷ் ராஜ், மமிதா பைஜே, இவங்கெல்லாம் வந்து இந்த பாத்திரத்தை உணர்ந்து நடிச்சிருக்காங்க. அந்த பூஜா ஹெக்டே, எதுக்கு இந்த பூஜா ஹெக்டேவை எல்லா படத்துலையும் பயன்படுத்துகிறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரில. இப்போ இந்த கூலி படத்துக்கு கூட வந்து அந்த பொண்ணு தேவையானே தெரில. இப்படி தேவையில்லாமல் வந்து பயன்படுத்துகிற ஹீரோயின்களில் முதலிடம்னா அந்த பூஜா ஹெக்டேக்கு தான் தரணும். அது பார்க்கவும் ஒன்றும் அப்படி ஒன்றும் வந்து பேரழகியாக ஒன்றும் கிடையாது. எதுக்காக, என்ன நோக்கத்துக்காக வந்து பூஜா ஹெக்டேவுக்கு பெரிய படங்களில் இப்படி தொடர்ந்து வாய்ப்பு வருது அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. அதுக்கு அடுத்து விஜய் முழுக்க முழுக்க செயற்கைத்தனமாக நடிக்கிறதுல பிஹெச்டி வாங்கின நபர் விஜய். அவருடைய வசன உச்சரிப்பாகட்டும், அவருடைய பாடி லாங்குவேஜ் ஆகட்டும், இது அத்தனையுமே வந்து அவ்வளவு செயற்கை, சகிக்க முடியாத ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்னா அது வந்து விஜய் தான். இப்போ பொதுவாக வந்து இவங்க படத்தை ரிவ்யூ பண்ணுற அத்தனை பேருமே வந்து விஜய் சூப்பராக நடிச்சிருக்காருங்க, வழக்கம் போல் கலக்கிட்டாருங்க, அவருக்கே உரிய அந்த சுறுசுறுப்பாக சண்டை காட்சியெல்லாம் கொளுத்துறாரு, அப்படி இப்படி நல்லா சொல்லுவாங்க. நான் அப்படியெல்லாம் வந்து பொய் சொல்ல தயாரில்லை, எனக்கு அந்த அவசியமெல்லாம் இல்லை. இந்த படம் வந்து படு சுமாரான ரொம்ப ரொம்ப மொக்கையான படம். அதில் விஜயோட நடிப்பு மிக மிக மோசம். ஆனஸ்டாக சொன்னால் விஜய் வந்து இந்த அவருடைய கெரியர்லேயே வந்து மிக ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸு இந்த படம் தான். ஏன்னா எல்லாமே வந்து தேர்தலுக்காக முன் தயாரிக்கப்பட்ட, ஒத்திகை பார்க்கப்பட்ட காட்சிகளை தான் படுது. எல்லாமே பிரச்சாரம், எல்லாத்துலேயுமே ஒரு உள்நோக்கம். அப்படி இருந்தால் எப்படி உங்களால் படத்தை ரசிக்க முடியும்? இப்போ எம்ஜிஆரை கம்பேர் பண்ணுறாங்க. எம்ஜிஆர் வந்து முதல்வரான பிறகு 2 படம் வருது, ரிலீஸ் ஆச்சு. அது போல விஜயும் வந்து 50 வருஷம் கழிச்சு விஜய் வந்து முதல்வரான பிறகு அவரோட படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து கடவுளுக்கே அடுக்குமா? யோசிச்சு பாருங்க, யாரை யார் கூட ஒப்பிடுறது? எம்ஜிஆர் முதல்வரான பிறகு அவர் 4 படங்கள் அவரது படம் வர்றது இருந்தது. ஒரு படம் மீனவ நண்பன், மீனவர்களுக்காக குரல் கொடுத்த ஒரு மக்கள் போராளியாக அந்த படத்தில் நடிச்சிருப்பார் அந்த மனிதர். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம், மீனவ நண்பன். அவரோட படங்கள் தலைப்பை பாருங்க. அதுக்கு அடுத்து மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியன், ஒரு சரித்திர படம், அதிலே ஒரு போராளியத்தான் வருவார் எம்ஜிஆர். இதுக்கப்புறம் 2 படம் வர்றதா இருந்தது. ஒரு படம் வந்து அண்ணா நீ என் தெய்வம், இன்னொரு படம் நானும் ஒரு தொழிலாளி, அப்புறம் உன்னை தேடி வருவேன். இப்படி 5 படம். அந்த 3 படத்துக்கு வந்து அவர் பூஜை போட்டு அதுக்கப்புறமா வந்து மத்திய அரசு பர்மிஷன் கிடைக்காதனால அவர் நடிக்காம விட்டுட்டார். இப்போ இந்த வரிசையில வந்து கொண்டாந்து விஜயை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. விஜய் நடிச்ச இந்த கடைசி படம் வந்து மீனவ நண்பனுக்கு சமமா? அது மீனவ நண்பனே சுமாரான படம் தான், அதை நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, அது ஒரு காவியம்லாம் நான் சொல்லிக்கல. மதுரை மீட்ட சுந்தர பாண்டிய எல்லாமே வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். ஆனா மக்கள் மத்தியில் அது மக்களுக்காக எடுக்கப்பட்ட படங்கிறதுனால வந்து அது பெரிய அளவில் ஒரு மதிப்பை பெற்றது. பட் இந்த படம் அப்படியா? எம்ஜிஆர் இந்த மாதிரி காட்சி வச்சாரா? எம்ஜிஆர் இந்த மாதிரி கேவலமான ஒரு வசனத்தை பேசி மக்களை வந்து எப்படியாவது மூல செலவு பண்ணணும், அதுக்காக படம் எடுத்தாரு? யாரை யாரு கூட ஒப்பிடுறதுன்னு ஒரு விவஸ்தை இல்லை. இப்போதும் இந்த படத்தை வந்து இவர்கள் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டு மக்கள் அப்படிங்கிறவங்க எதற்குமே பயனற்றவர்கள். இவர்களால் வந்து
ஒரு பகுத்தறிந்து பார்த்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு முடிவு பண்ண முடியாது. இவங்க ஒரு சினிமா கவர்ச்சியில் அடிமையாக கிடக்கிறவங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் வந்து திரும்ப இந்த படத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அது சரியாகவே வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த ஜனநாயகனுங்கிறது சராசரிக்கு மிக கீழான படம். இந்த படத்தை பார்க்கறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய தண்டனை.